10th ஸ்டாண்டர்டில் நம்ம 7th லெசனில் 9th Roman solve the following problems. First question, how many grams are there in the following? First question வந்து பார்த்திங்கன்னா 2 moles of hydrogen molecule H2. நம்ம சம்ம சால்வ் பண்ணும்போது இதில் ஃபார்முலாஸ் எழுதுவோம். mass equal to mole, mass equal to mole into molecular mass, molecular mass. இப்போ மோல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எத்தனை மோல் கொடுத்துருக்காங்க? 2 மோல் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மாலிகுலார் மாஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே யார் மாலிகுல்ஸ்னால் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு வந்து மாஸ் நம்பர் வந்து 1. அப்போ மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 2. அப்போ 2 2s are 4 கிராம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 moles ஆஃப் குளோரின் மாலிகுல் Cl2. 3 moles. இப்போ இதுக்கும் ஃபார்முலா எழுதிக்குவோம். mass equal to mole into molecular mass, molecular மாஸ்ன்னு நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோரின். இப்போ குளோரின் மொத்தம் 2 இருக்குது, இங்கே 3 மோல்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 3 இன்ட்டு ஒரு குளோரினுக்கு நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோரினுக்கு நம்மளுக்கு 35.5. அப்போ 2 குளோரின் அப்படின்னா அதால் நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 71ன்னு கிடைக்கும். அப்போ மாலிகுலார் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 71. எதுக்கு? குளோரினுக்கு. ஒரு குளோரினுக்கு 35.5. அப்போ 2 குளோரினை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 71 கிடைக்கும். அப்போ 71ஆல் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 213 கிராம்னு உங்களுக்கு கிடைக்கும். என்னடா 35.5 இன்ட்டு 2ல் பெருக்கும்போது அவங்களுக்கு 71.0 வருமே அப்படின்னா கண்டிப்பாக 71.0 தான் வரும். நம்ம பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறது 0ங்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. 71 நம்ம முழு எண்களை நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அப்போ இதிலேருந்து இதை பெருக்கும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 moles. இது சம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் ஈக்குவல் டு மோலை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மாலிகுலார் மாஸ்ன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கு. மாலிகுலார் மாஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு சல்ஃபர் கொடுத்துருக்காங்க. சல்ஃபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மோல்ஸ் இங்கே எத்தனை இருக்குன்னா 5 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மாலிகுலார் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மாலிகுலார் மாஸ் அப்படிங்கும்போது யார் இங்கே எலமெண்ட்டுனா சல்ஃபர். ஒரு சல்ஃபருக்கு நம்மளுக்கு 32. அப்போ 8 சல்ஃபருக்கு எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். 8 சல்ஃபருக்கு எவ்வளோன்னு நம்ம பார்த்துருவோமா? இப்போ இந்த 8 இருங்களேன் நம்ம இங்கிட்டு போட்டுக்குவோம். இங்கிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். 8 2 16க்கு 6 மிச்சம் 1. ஒரு 8 8 2 16 3 24 ப்ளஸ் 1 25. அப்போ 8 சல்ஃபருக்கு உண்டான நம்மளுக்கு மாலிகுலார் மாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256, 256. இந்த 256 நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 30க்கு 0 மிச்சம் 3. 5 25ஓட ஒரு 3 ஆட் பண்ணால் 28க்கு 8 இங்கே 2. 2 10 10 + 2 12. அப்போ எவ்வளோ கிராம் கிடச்சிருக்குன்னா 1218 கிராமு கிடச்சிருக்கு. 80 கிராம். இப்போ 1280 கிராம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 4 moles ஆஃப் பாஸ்பரஸ் மாலிகுல். பாஸ்பரஸ் மொத்தம் எத்தனைனா 4. சம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம எப்பொழுதும் போல் என்ன எழுதிக்குவோம்? ஃபார்முலா மாஸ் ஈக்குவல் மோல். நம்மளுக்கு இங்கே மோல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. மோல் இன்ட்டு மாலிகுலார் மாஸ். ஓகேவா? ஒரு பாஸ்பரஸோட மாஸ் நம்பர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31. மொத்தம் இங்கே எத்தனை பாஸ்பரஸ் இருக்குன்னா 4 பாஸ்பரஸ் இருக்குது. இப்போ மாஸ் நம்பர் ஒரு இதுக்கு எவ்வளோ? 31. இதில் நம்மளுக்கு வந்து பீரியாடிக் டேபிளில் கொடுத்துருப்பாங்க மாஸ் நம்பர். அதை நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தோம்னா இந்த சம்ஸ்லாம் போட ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு பாஸ்பரஸ் மொத்தம் எத்தனை இங்கே கொடுத்துருக்காங்க மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 31. இப்போ பெருக்குவோமா? 31 × 4 ஒரு நாள் 4 நான் 3 12. அப்போ 124 மாலிகுலார் மாஸ். இப்போ இங்கே எத்தனை மோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மாலிகுலார் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 124 கொடுத்துருக்காங்க. இந்த 124 × 4ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்? நன்னாங்க 16க்கு 6 மிச்சம் 1. 4 2 8 8 + 1 9. ஒரு நாள் 4. அப்போ 496 கிராம் அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? மறந்துடக்கூடாது. இங்கே எத்தனை மோல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே எடுத்து எழுதிடுவோம். மாலிகுலார் மாஸ்க்கு என்ன எலமெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதோட மாஸ் நம்பர் நம்மளுக்கு தெரியணும். எத்தனை மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதிலேருந்து இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிராமுங்கிறது உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும்.
இவ்வளோ தான். இதெல்லாம் சிம்பிளான சம்ஸு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க.